أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையை கொண்டு தொடர்ச்சியாக திட்டமிடப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நாம் பயின்று வருகிறோம். இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நிஃபாக் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகத்தன்மை குறித்து தான் நாம் இப்போது மார்க்கத்தினுடைய அடிப்படையிலான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். மார்க்க அடிப்படையில் நிஃபாக் என்று சொன்னால் நன்மையான விஷயங்களையும் இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துதலையும் இஸ்லாத்தினுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவதிலையும் தீமையான காரியங்களையும் தீயவைகளை, அதாவது வெளிப்படுத்த வேண்டிய தீமைகளை, தடுக்க வேண்டிய தீமைகளையும் நிராகரிப்பையும் மறைத்து வைத்து நல்ல பெயர் போன்ற ஒரு விஷயத்தை இந்த பூமியில் எடுப்பதற்குண்டான ஒரு செயல்பாடு தான் நிராகரிப்பு என்று சொல்லப்படுகிறது. மார்க்கத்தின் ஒரு வாசலில் நுழைந்தால் மறு வாசலால் வெளியேறி விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுறாங்க சில இடங்கள்ல. முனாஃபிக்கின்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூரத்து தௌபால அல்லாஹு தாலா முனாஃபிக்கின்களை பற்றி சுட்டி காட்டும் போது, அதாவது நிஃபாக்கை குறித்து, முனாஃபிக்கின்களை குறித்து, நயவஞ்சகர்களை குறித்து சொல்லுகிற பொழுது, இன்னல் முனாஃபிக்கீன ஹுமுல் ஃபாசிகூன், நிச்சயமாக நயவஞ்சகர்கள் என்பவர்கள் உள்ளத்தில் ஒன்றை மறைத்து நாவால் வேறொன்றை வெளிப்படுத்தக்கூடிய கேட்டகரியில உள்ள நயவஞ்சகர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இன்னல் முனாஃபிக்கீன, நிச்சயமாக நயவஞ்சகர்கள், ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் பாவிகளாவார்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே சுட்டி காட்டுகிறார். இன்னொரு இடத்தில் முனாஃபிக்கின்களுடைய கேட்டகரியில சுட்டி காட்டும் போது காபிர்களை விட மிக கடுமையாக இறைவன் வந்து சாடுகிறான் அப்படின்னு தான் குர்ஆன்ல வந்து சுட்டி காட்டப்படுது. காபிர்களை விட மிக கடுமையானது எந்த தரத்தின் அடிப்படையில் அவர்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நரகத்தினுடைய அடித்தட்டு தான் முனாஃபிக்கீன்களுக்கு இருக்கிறது என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். சூரத்து நிசால 145வது வசனத்துல, இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நிச்சயமாக நயவஞ்சகர்கள் என்பவர்கள் நரகத்தில் உள்ள அடித்தட்டில் தான் அவர்களுடைய தங்குமிடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். ஃபித் தர்கில் அஸ்ஃபல், கடைசி தளத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சூரத்து நிசால சுட்டி காட்டுறான். இன்னொரு இடத்துல குர்ஆன்ல சுட்டி காட்டும் போது முனாஃபிக்கின்கள் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தாங்கள் தான் அறிவாளிகள், தாங்கள் தான் திட்டமிட்ட நல்ல அறிவாளிகள், மற்றவர்கள் எல்லாம் அவர்களை இலகுவாக ஏமாற்றி விட முடியும் என்று அவர்கள் தன்னைத்தானே கருதி கொள்வார். ஆனால் அல்லாஹு தாலா அவர்களையும் என்னையும் உங்களையும் எல்லோரையும் படைத்த இறைவன் சுட்டி காட்டுகிறான், இன்னல் முனாஃபிக்கீன, நிச்சயமாக நயவஞ்சகர்கள், யுகாதிஊன் அல்லாஹ், அல்லாஹுவை ஏமாற்றுவதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வஹுவ ஹாதிஊஹும், ஆனால் அவரும் அதே முனாஃபிக்கின்களை அல்லாஹு தாலா என்ன செஞ்சிடறான், அவங்களை ஏமாத்திடுவான். அப்போ அல்லாஹு தாலா என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, முனாஃபிக்கின்களை எதிர்த்தரப்புல வைத்துதான் என்ன செய்யறான், பார்க்கறான் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வசனம். இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கரால சுட்டி காட்டும் போது, பக்கரால ஆரம்ப கட்டத்திலே வரக்கூடிய வசனங்கள் முனாஃபிக்கின்களை பத்தி தான் நிறைய சொல்லும். நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்ஊரூன், அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்றி விடுகிறார்கள் என்பதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்ஊரூன், உண்மையில் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்களே என்பதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் என்பதை குறித்து அல்லாஹு தாலா முனாஃபிக்கின்களை குறித்து சுட்டி காட்டுகிறார். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, இந்த நோய், இந்த நயவஞ்சகத்தினுடைய நோய் அதிகமாகத்தான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆக்குவான். வலஹும் அதாபுன் அலீமும் பிமா கானு யக்திபூன், அவர்கள் மகத்தான கொடூரமான அவர்களுக்கு வேதனை இருக்கிறது. அவர்கள் பொய் சொல்வதின் காரணமாக அவர்களுக்கு மகத்தான வேதனை இருப்பது என்பதாக, வேதனை வலியை தரக்கூடிய மகத்துவமான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. முனாஃபிக்கீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய சப்ஜெக்ட்
ஒவ்வொருவருடைய உள்ளத்தோடும் உரசி போகக்கூடிய விஷயங்களா இருக்கும். இது நம்பிக்கையாளர்கள், காபிர்கள் என்ற ரீதியில் 2 குரூப்ப இறைவன் தீர்மானித்தது போல அல்ல. இது குஃப்ரியத்துக்கும் இறைவனை அங்கீகரிப்பதற்கும் மத்தியில் உள்ள சில ஒரு மோசமான செயல்பாடு தான். இதை கடக்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு மூமின்களுக்கும், நம்பிக்கையாளர்களுக்கும் இருக்கிறது. ஒன்று, மூமின்களாக இருந்திடல் வேண்டும் என்பதில் மாத்திரமே நாம் நம்பிக்கைக்குரிய அந்த விஷயத்தை முற்படுத்த வேண்டும். அல்லாமல் நம்பிக்கையற்றவர்களாக நாம் இருத்தல் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு இடத்தில் நம்பிக்கையாளர் போல் காட்டிக்கொள்வது, இன்னொரு இடத்தில் நிராகரித்தல் போன்று நடந்து கொள்வது என்பதெல்லாம் இந்த செயல்பாடுகளோடு உள்ளது. இறைவன் தன்னுடைய குரானிலே தெளிவாக சுட்டி காட்டுறான், அல்லாஹ்வை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வை ஏமாற்றி விட வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ் நம்மை ஏமாற்றி விடுவான், அல்லாஹ் உங்களை ஏமாற்றி விடுவான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்பதாக குரான்ல பல இடங்கள்ல சுட்டி காட்டுறான். அப்ப அதே நேரத்துல இந்த நயவஞ்சகத்தனமுடைய உள்ளத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த எண்ணத்தை அந்த அல்லாஹ் அதிகப்படுத்துவானே தவிர அது குறையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப அதுல கொஞ்சம் எச்சரிக்கையோட நாம இதை நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்ப நிஃபாக்கினுடைய வகைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே 2 வகையா பிரிச்சுட்டு வரோம். அதுல நிஃபாக் அப்படிங்கிறதும் 2 வகை. அதுல நிஃபாக் அப்படிங்கிறது அதுல நம்ம பார்க்க நிஃபாக் அல் யாத்திகாதி என்று சொல்லப்படக்கூடிய நம்பிக்கை அடிப்படையிலான நிஃபாக். இது நிஃபாக் அல் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃபாக் அல் அக்பர்னா நயவஞ்சகத்தில் மிகப்பெரிய நயவஞ்சகம் என்று சொல்லுவாங்க. இப்ப இது என்னன்னா, வெளிப்படையா முஸ்லீமாக பிரகடனப்படுத்தி கொண்டு நிராகரிப்பை மறைப்பது. அப்போ வெளிப்படையா இஸ்லாத்தை பிரகடனப்படுத்திக்கிட்டு நான் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வினுடைய நிராகரிப்பை என்ன செய்யறது, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இஸ்லாத்தினுடைய மார்க்க விழுமியங்களையும் வெளிப்படுத்த மறுக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இருக்கிறது. அப்போ மனிதன் பூரணமாக இஸ்லாத்தை என்ன செஞ்சிருவான், இந்த மாதிரியான கேட்டகரியில இருந்தா வெளியேறிடுவான். இப்ப இந்த நிஃபாக் உடையவன் அப்படிங்கிறவன் நரகத்தினுடைய அடித்தளத்துல தான் இருப்பான் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் எல்லா கெட்ட வார்த்தைகளை கொண்டும் இவங்களை என்ன செஞ்சிட்டான், வர்ணிச்சுட்டா குர்ஆன்ல. நிராகரிப்பு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இஸ்லாத்தையும் இஸ்லாத்தில் உள்ளவர்களையும் இவங்க ரொம்ப கேவலமாக பரிகசிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவங்கள முஸ்லிம்களை பார்த்தாங்க அப்படின்னா ஏளனமா நினைக்கிறது. இஸ்லாத்துக்கு எதிராக காபிர்களோட பூரணமாக சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை அவர்கள் எடுக்கிறார்கள். இவங்க எல்லா காலத்துல இருக்காங்க. நபிமார்கள் காலத்துல இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் நபிமார்கள் காலம், சஹாபிகள் காலம், தாபீன்கள் காலம், தற்காலம் வரைக்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இவங்க இஸ்லாம் கொஞ்சம் முன்னோக்கி வருது அப்படின்னு சொன்னா இவங்களால தாங்கவே முடியாது. இஸ்லாம் உயர்ந்து வரக்கூடிய இஸ்லாத்தை இவங்க பொறுத்து கொள்ளவே மாட்டாங்க. இவங்க இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவங்களுக்கும் உள்ளரங்கமாக எப்போதும் மோசடி செய்யணும் அப்படிங்கிற மனநிலையிலே தான் இருப்பாங்க. இஸ்லாத்தில் மோசடி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல இஸ்லாத்துல எப்படியா உள்ள சேர்ந்து குழப்பம் செய்யணும் அப்படிங்கிறது தான். அது இஸ்லாத்துல உள்ள சேர்றதுன்னா உள்ள சேர்ந்து இஸ்லாத்தை எப்படி பிளவுபடுத்துறது அப்படிங்கிறத ரொம்ப ஆக்கப்பூர்வமாக அவங்க எப்போதுமே என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்கிறத நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியுது, நிறைய பேரை அணுக முடியுது. அவங்களுடைய உயிர் உடைமை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி முஸ்லீம்களோட வாழ்ந்துக்குவான். அங்க போனா எதிர்த்தரப்புல நின்று முஸ்லீம்கள் கொன்றுவாங்க, முஸ்லீம்கள் எதிரியாக பிரகடனப்படுத்தி விடுவார்கள் என்பதை அறிந்து முஸ்லீம்களோட தங்களுடைய இருந்தோம் அப்படின்னு சொன்னா உயிரும் பொருளும் பாதுகாப்பா இருக்குங்கிறதுக்காண்டி இருப்பான். முனாஃபிக் இறைவனை பற்றியும் வானவர்கள், வேதங்கள், தூதர்கள், மறுமை நாள் பற்றி உண்டான எந்த விஷயங்களையும் அவன் என்ன செய்வான்னா வெளிப்படுத்தி சொல்லுவான். ஆனா அந்தரங்கத்துல இதையெல்லாம் அனைத்துக்கும் மாற்றமாகத்தான் என்ன செய்வான், தன்னுடைய செயல்பாடுகளை நடத்தி காட்டுவோம் அப்படிங்கிறத தான் நாம பார்க்கிறோம். இவனுடைய ஈமானை எல்லாம் என்ன செய்ய போறது இல்லை, ஏற்றுக்கொள்ள போறதே இல்லைங்கிறத தான் நமக்கு இறைவன் குர்ஆன்ல சுட்டி காட்டுறது. நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை பத்தி விளக்கப்படுத்தி சொல்றான். சூரத்துல் முனாஃபிகீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயம் இருக்கிறது.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மனிதர்களுக்கு தூதராகவும், இறைவனுடைய அனுமதியோடு மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவராகவும், அந்த மனிதர்கள் செய்து கொண்டிருக்கும் விஷயங்களை எச்சரிக்கை செய்யக்கூடியவங்களாகவும் தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான். தண்டனை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களா, அல்லாஹ்வினுடைய தண்டனை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடியவங்கள தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வந்து முன்மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அனுப்பியிருந்தான். ஆனால் இந்த நயவஞ்சகம் உள்ள முனாஃபிக்கீன்களின் திரையை இறைவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா அகற்றி விட்டான். இவர்களுடைய ரகசியங்களும் அல்லாஹ் குரானில் நிறைய இடங்கள்ல வெளிப்படுத்தி இருக்கிறான். இவங்களுடைய விஷயங்கள்ல அடியார்கள் பங்கு கொள்ளாமல் இருக்க வேண்டும், முனாஃபிக்கீன்களோடு சார்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய இடங்கள்ல இறைவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வெளிப்படுத்துதல்களை அல்லாஹ் தஆலா குரான்ல சொல்லியிருக்கான். சூரத்துல் பக்கரால நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் பகுதியில 3 கூட்டத்தினரை பற்றி அல்லாஹ் ஆரம்ப ஸ்டேஜிலேயே என்ன செய்யறான்னா பக்கரால சொல்லலாம். 3 கூட்டத்தினரை பற்றி. அதுல முதல்ல மூமின்கள், 2வது காஃபிர்கள், 3வது முனாஃபிக்கீன்கள். மூமின்களை பத்தி சொல்லும்போது 4 வசனம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 4 வசனத்துல மூமின்களை பத்தி சொல்றான். சூரத்துல் பக்கரால. காஃபிர்கள் விஷயமாக 2 வசனத்தை அல்லாஹ் சொல்றான். காஃபிர்கள்னா யாருன்னு. முனாஃபிக்கீன்களை பத்தி 13 வசனம் சொல்றான். இவங்கள் அதிகமாக இருப்பதாலும் இவர்களுடைய சோதனைகள் பரவலாக இருப்பதனாலும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கும் அவர்களுடைய கடுமையான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்களை பற்றி அதிகமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், மூமின்களுக்கு தெளிவுபடுத்துறான். இஸ்லாத்தில் அவர்களுடைய சோதனை மிகவும் கடினமானது. நம்ம நிறைய பார்க்கிறோம். அவங்கள வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அவர்கள் இதற்காகவே சாட்டப்பட்டவர்கள். அவங்க முனாஃபிக்கீன்கள் என்பது அல்லாஹ்வால் முத்திரையிடப்பட்டவர்கள் என்பதாக சில இடங்கள் கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சமீஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா வலஹும் அதாபுன் அலீம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்களுடைய உள்ளங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெளிவா அந்த சூரத்துல் பக்கராவை எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். இவங்களுடைய பிளானிங்கு இஸ்லாத்தினுடைய தலைமைத்துவத்தை அப்படி வந்து அபகரிக்கிறது. இஸ்லாத்தினுடைய வெற்றிகள் அனைத்தும் இவங்களுடைய கேட்டகரியில தான் இஸ்லாம் வந்தது, இஸ்லாமே வெற்றி பெற்றது அப்படிங்கிற மாதிரி காட்டுறது. ஆனா இவங்க மிக முக்கியமான துரதிர்ஷ்டவசமாக இவங்க தான் இத மாதிரியான வேலைகள்லாம் செய்யும் போது இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தான் இவங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கே ரொம்ப நாள் எடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய விரோதிகளாக முனாஃபிக்கீன்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இவங்களுடைய எதிர்ப்பு, இவர்களுடைய இந்த முனாஃபிக்கீன்களுடைய செயல்பாடு எல்லா காலங்களும் வெளியாகிக்கிட்டே இருக்கும். இவர்களை ஒரு முட்டாள் அறிவு அப்படின்னு ஒரு முட்டாள் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்களை வந்து இவங்க வந்து ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். யார? முனாஃபிக்கீன்களை பத்தி இவங்க ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சில பேர் என்ன நினைப்பா, இவங்க வந்து எல்லா இடங்களையும் சுலூகியத்தை உண்டாக்குறாங்க, அதாவது சமாதானத்தை உண்டாக்குபவர்கள் இவங்க தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிராக்டிக்கலி இது அறிவு கெட்டத்தனம், முட்டாள்தனமான செயல்பாடு. இவர்களை நம்புவது என்பது மோசமான செயல்பாடு. இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவர்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாத அறிவில்லாதவர்கள் தான் என்ன செய்வாங்க, இவங்களை இப்படியெல்லாம் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டப்படும். நிஃபாக் அப்படிங்கிறது 6 வகைப்படும். நிஃபாக்ல 1 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, அவங்களை ரசூலை மறுக்கிறது, பொய்ப்பிக்கிறது. நபியை எப்படியாவது பொய்ப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. 2 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலம் வந்த ரிசாலத்தை பொய்ப்பித்தல் அப்படிங்கிறது இருக்கு. 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்தல். 4 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் வந்த சில செய்திகளை வெறுத்தல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை வெறுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கம் தோல்வி காணும் போது சந்தோஷப்படுவானோ. 5 6வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்திற்கு வெற்றி கிடைக்கும் போது வெறுப்போடு இருப்பாங்க. இவங்களுடைய முகமே வந்து ஒரு வெறுப்புத்தனமான ஒரு முகமாக மாறி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்போ நிஃபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரி அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமாக இல்லை. அப்போ இந்த 6 விஷயங்களை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாரு முனாஃபிக்கீன்கள் அப்படிங்கிறது தெரியும். உள்ளத்தில் நிஃபாக் அப்படிங்கிறது 2வது கேட்டகரி என்னன்னா நிஃபாக் அல் அமல், நிஃபாக் அல் அமலி அப்படின்னு சொல்லலாம். நயவஞ்சகம் அமல்களோடு சார்ந்த நயவஞ்சகம். உள்ளத்தில் இறை நம்பிக்கை
எஞ்சி இருக்க நயவஞ்சகர்களுடைய செயல்கள்ல ஈடுபடுறது. நம்பிக்கை கொள்வோம். ஆனா செயல்பாடுகள் நயவஞ்சகம் மாரி இருக்குது. இது மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளிப்படுத்தாது. இது ரொம்ப கவனமா மூமின்கள் கண்காணிக்க வேண்டியது. தன்னைத்தானே பரிசோதித்து தன்னை மாற்றிக் உண்டான வழிகாட்டுதல். ஒரு மனிதன் இஸ்லாத்தில் நிலைத்திருப்பதற்கு இது போன்ற காரியங்களில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது மிக முக்கியமானது. இது ஒருவேளை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நிஃபாக் கபீருக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அது ஒருவேளை நிராகரிப்பாகவும் மாறிடும். அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும். உள்ளத்தில் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின் நல்ல செயல்பாடுகளில் செயல்படாமல் நயவஞ்சக செயல்பாடுகளில் ஈடுபடுதல் என்பதுதான் நிஃபாக் அல் அமலி அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ இது மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளிப்படுத்தாது என்றாலும் இஸ்லாத்தை விட்டு வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு வழியாக இது அமையும். வெளிப்படுவதற்கு உண்டான வழியாக அமையும். இந்த இந்த செயல்ல ஈடுபடக்கூடியவன் ஈமான்ல இருப்பான், நயவஞ்சகத்திலையும் இருப்பான். இந்த தன்மைகள் அதிகரிக்கும் போது அவன் சுத்த முனாபிக்காக மாறிடுவான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு நிறைய ஆதாரத்தை சொல்றாங்க. மூமின்கள் முனாஃபிக்கின்களுடைய பண்புகள் என்ன? 4 பண்புகள் உண்டு அவங்கள்ட்ட. இவை இந்த 4 பண்புகள் யார்கிட்ட இருக்குமோ அவங்க என்ன செஞ்சிருவாங்க? நயவஞ்சகனா மாறிடுவாங்க. ஒரு பண்பு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் ஒரு நயவஞ்சகத்தினுடைய ஒரு பார்ட்டை அடைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. இத துமின கான, நம்பிக்கை வைத்தால் மோசடி செய்வான், பேசினால் பொய் உரைப்பான், உடன்படிக்கை செய்தால் மாற்றம் செய்வான், விவாதம் ஏற்பட்டால் சண்டை செய்வான். இதுதான் முனாஃபிக்கின்களுடைய கேட்டகரி. நம்பிக்கை வச்சா மோசடி செய்வான், நம்பிக்கையில முரண்பாடு கொள்வான், பேசினா பொய் பேசுவான், உடன்படிக்கை செஞ்சா மாற்றம் செய்வான், விவாதம் ஏற்பட்டால் சண்டை போடுவான் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ். இந்த 4 பண்புகள் யாரிடம் ஒன்று சேர்க்கிறதோ அவரு தீமைகள் சேர்ந்து விட்டது, அவருக்கு நயவஞ்சகர்களுடைய பண்புல இணைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். ஒரு பண்பு இந்த பண்புல யாருக்கு ஒருத்தருக்கு வந்துருச்சோ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஈமானுடைய பண்புகளும் நிராகரிப்பினுடைய பண்புகளும் இவர்கிட்ட வந்துருச்சுன்னா, ஒரு பார்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் அதோட சார்ந்துடுறாரு. இந்த 2 பகுதிகளும் சேர்ந்து வந்துருச்சுன்னா அவர் ஈமானுடைய பண்புலையும் இருக்கிறாரு, நிராகரிப்பினுடைய பண்புலையும் இருக்கிறாரு. அவர் செய்யக்கூடிய செயல்கள், கடமைகள் இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா நற்கூலிகளாகவும் தண்டனைகளாகவும் கூட மாறலாம் அப்படிங்கிறது தான். அப்போ பள்ளியில் இதுல ஒண்ணு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பள்ளியில ஜமாத்தோட தொழாம சோம்பல் காட்டுறது முனாஃபிக் தனம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நிஃபாக் அப்படிங்கிறது மிக மோசமானது, பயங்கரமானது. இந்த மோசமான பண்பில் சஹாபாக்கள் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருந்தாங்க. இப்னு அபு மலீகா அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 30 சஹாபிகளை நான் பார்த்திருக்கிறேன், சந்திச்சிருக்கிறேன். அனைவரும் நிஃபாக்கை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அவர் சுட்டிக்காட்டுறார். அல்லாஹு தாலா நம்மை நல்ல நிலைப்பாடுகளோடு இருக்க செய்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.